தேனி வாசவி மஹாலில் 9ஆம் தேதி இரவு 8:30 மணி அளவில் வாசவி கிளப் வனிதா புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. தேனி பெரியகுளம் சாலையில் உள்ள வாசவி மஹாலில் தேனியில் செயல்பட்டு வரும் வாசவி கிளப் மற்றும் வாசவி வனிதா கிளப் சார்பில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைவர் சரவணன், சர்மிளா உள்ளிட்டோர் தலைமை வகிக்க, செயலாளர் பாலநடராஜன், பொருளாளர்கள் இந்திரஜித் மற்றும் வைஷ்ணவி உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க, சிறப்பு அழைப்பாளர்களாக இன்டர்நேஷனல் துணைத் தலைவர் மல்டிபிள் லால் பகதூர் சாஸ்திரி, கேபினட் செயலாளர் லட்சுமி பாலகிருஷ்ணன், கேபினட் பொருளாளர் ஸ்ரீபிரியா சத்யநாராயணன், மாவட்ட துணை ஆளுநர் சதீஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பிக்க, மாவட்ட ஆளுநர் ஸ்ரீமதி வாசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதன் அடிப்படையில் வாசவிகள் புதிய தலைவராக சீனிவாசன், செயலாளராக மணிகண்டன், பொருளாளராக வாசகன் உள்ளிட்டோரும், வாசவி கிளப் வனிதா தலைவராக தன்யா பார்வதி, செயலாளராக சௌமியா, பொருளாளராக சப்னா உள்ளிட்டோரும் புதிய நிர்வாகிகளாக பதவியேற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தேவாரம் இமேஜ் ஹோமிற்கு போர்வைகள், ஏழை எளிய மற்றும் ஊனமுற்றவர்களுக்கு 5 கிலோ அரிசி பைகள் வழங்கப்பட்டது. முன்னதாக வடபுதுப்பட்டியில் செயல்பட்டு வரும் அன்பு இல்லத்தில் உள்ளவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தேனி அள்ளிநகரம் ஆரிய வைசிய மகாசபை தலைவர் ராமச்சந்திரன் மற்றும் அபெக்ஸ் நண்பர்கள் என ஏராளமானோர் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துரை வழங்கினர். புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவுக்கு வருகை புரிந்த அனைவரையும் முன்னாள் தலைவர் சரவணன் வரவேற்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் ஐபிசி அலுவலராக சேகர், ராம்குமார் ராஜா, மாவட்ட உதவி செய்தி தொடர்பாளர் சுவாதி ஸ்ரீ சரவணகுமார், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீவித்யா பாலாஜி, மண்டல தலைவர் நாகராஜன், வட்டார தலைவர்கள் சரவணன், நாகலாவண்யா, மண்டல செயலாளர் வெங்கட்ராமன் மற்றும் புதிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், அவர்களது குடும்பத்தினர்கள், பயனாளிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி நிறைவாக முன்னாள் வாசவி கிளப் வனிதா தலைவர் சர்மிளா அனைவருக்கும் நன்றி கூறினார்.